இப்போ பார்த்தோம்னா நம்ம விஜய் வந்து என்ன செய்றாங்கன்னா அந்த பத்திரத்தை ஒரு வழியாக மீட்டு கொண்டு வந்துடுறாங்க, ஒரிஜினல் பத்திரத்தெல்லாம். இதெல்லாம் கேட்டுட்டு காவேரி அம்மா என்ன செய்கிறாங்கன்னா நம்ம விஜய் காலில் விழுந்து அப்படியே கதறி அழுகுறாங்க. இந்த மாதிரி என்னுடைய வீட்டை வந்து மீட்டு கொடுத்துட்டீங்க, அவர் வந்து ரத்தத்தை சிந்தி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடை உயிராக நினச்சி கட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. நீங்கள் எதுக்கு தான் அழுகுறீங்க, நான் இருக்கிறப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தோன்னா கங்கா வந்து என்னென்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி விஜய் ஓவராக தாங்குறாங்களே என்னவா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இது பண்ணுறாங்க. இதை காவேரியும் புரிஞ்சுவிட்டு, காவேரி ஏன்க்கா நீ இந்த மாதிரி நினைக்கிற, விஜய் ரொம்ப நல்லவர் வல்லவர் எடுத்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த 3 பேரும் சேர்ந்து திருப்பி பிளான் போட்டதெல்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம கங்கா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உதவி பண்ணீங்க ரொம்ப தேங்க்யூன்றாங்க. ஏய் போ, இதெல்லாம் யார் எங்கள் அத்தை, நான் பண்ணாமல் யாருக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க. செம்ம ஹாப்பியாக இருக்குது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.